எல்லாருக்கும் வணக்கம். எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகம் பேசுகிறேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்கெல்லாம் வந்து இப்போ 2வது வீடியோ பார்க்குறவங்க வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன சொன்னோம் அப்படின்னா தோசைக்கல் பற்றி சொல்லியிருப்போம். அந்த வெரைட்டி சப்பாத்தி கல், ஆம்லெட் தவா இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பேன் வெரைட்டியெல்லாம் சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபேன்சி ஐட்டங்களும் ப்ளஸ் வந்து கடாய் ஐட்டங்களும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? இது வந்து கடாய், 10 இன்ச் கடாய். நம்ம ஃப்ரை பேன் பார்த்த மாதிரி இது வந்து ஃபினிஷிங் வெயிட் முதல் பார்த்துருங்க. 3300 வெயிட், 3300. இதுக்கு நாங்கள் எவ்வளோ மோல்டு ஊற்றுறோம் பாருங்கள். அந்த சைஸ் கொண்டு வர்றதுக்கு 4 கிலோ 400, அப்போ 800 கிராம் பக்கம் ரஃப் காஸ்டிங்கில் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் அதுலேருந்து தானே கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் இது ஒன்று ஃப்ரை பேன் மாதிரியே. இது வந்து நம்ம உள்ள சைனிங்கை மெஷின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஏர் ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் அழகாக பளபளன்னு கொடுக்கணும் அப்படின்னாக்க இவ்வளோ வெயிட் ஊற்றினா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இது வந்து மாடல் என்ன சொல்லுவோம்னா ஸ்லீக் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து டீப் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். பார்க்குறக்கே ஒரு அருமையான லுக்கு கொடுக்கும். இதை வந்து நீங்கள் குக் பண்ண பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நீங்கள் குக் பண்ணவங்களுக்கு தெரியும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 12 இன்ச் 12 இன்ச் தோசைக்கல் வந்து இதுதான் டீப் கடாய். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்க இல்லையா, அது வேறு மாதிரி இருக்குதுன்னா டீப்பாக இருக்கும். ஸோ இது டீப் கடாய்னு சொல்கிறேன். இது 12 இன்ச்சு. இது வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள், 500. நாங்கள் சொல்கிறது 5 கிலோ, நாங்கள் கொடுக்குறது 5 கிலோ, 4900. 5 கிலோ சொல்ல பேக் லைட் ஹேண்டலோட சேர்ந்து வருதுன்னு வைங்க, 500 5 கிலோ. ஏன் இவ்வளோ வெயிட்டை வச்சுருக்கோன்னு தெரிஞ்சுங்களா? இதில் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த உணவு வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்கணும். எல்லாருமே நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் வந்து முதல்ல 7 ப்ராடக்ட் பண்ணும்போது 10 இன்ச்சு கடாயோடு நிறுத்தியிருந்தோம். நிறைய பேர் வந்து 12 இன்ச்சு கடாய் வந்து ஹெவியாக வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் 2 வருஷம் R&Dலேயே போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன். லாபம் இல்லாமல் R&Dக்காகவே வந்து பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். மக்கள் வந்து அப்போ R&D இருந்தபோது சொன்ன விஷயங்கள் வச்சு தான் நாங்கள் ப்ராடக்ட்டில் நிறையா பண்ணியிருக்கோம். அவங்க சொன்னது வந்து 12 இன்ச்சு கடாய் வந்து நல்லா ஹெவியாக பண்ணி கொடுங்க. அதான் நம்ம வந்து முறுக்கு சுடுற மாதிரியோ பண்டிகை காலங்கள் வந்து பெரிய குடும்பத்துக்கு வந்து நிறைய ஐட்டம் பண்ணணுன்னாக்கா 12 இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் டீப் கடாய் பண்ணியிருக்கோம். இந்த டீப் கடாய் மட்டும் வந்து மெஷினிங் இருக்காது. போன வீடியோவில் சொல்லிப்போ இது ரஃப் ஃபினிஷ் தான் இருக்கும். ரஃப் ஃபினிஷ்னாக்கு இதில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பெரிய ஐட்டம் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி முறுக்கு சுடுறக்கோ வடை சுடுற மாதிரியோ அல்லது வந்து 2 கிலோ 3 கிலோ சிக்கன் மட்டன் வந்து வறுவல் பண்ணுறக்கோ குழம்பு வைக்கிறக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ரஃப் ஃபினிஷ். இது ஏன் வந்து மெஷினிங் பண்ணலைன்னா இது மெஷின் பண்ண முடியாது. மெஷின் பண்ணுற போது வைப்ரேஷன் வரும், ஃபினிஷிங் வராது. ஸோ அப்போ இதில் 10 பீஸ் நீங்கள் வந்து மெஷின் பண்ணிங்கன்னா 3-4 பீஸ் கண்டமாயிரும். ஸோ அது வந்து எங்களுக்கு லாஸ் ஆயிரும். அதனால் வந்து இந்த இது மட்டும் ஃபினிஷிங் வந்து ரஃப் ஃபினிஷில் இருக்கும். இதுவுமே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் ரஃப் ஃபினிஷ்னால பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அதுவுமே அழகாக தான் இருக்கும். பாருங்கள் என்ன கலர் இருக்குது பாருங்கள். பாட்டம் வந்து இண்டக்ஷன் பேஸும் வச்சுக்கலாம். இப்படி இருக்கும். இதுக்கு வந்து மூடி இருக்காது. 10 இன்ச்சுக்கு மட்டுமே வந்து லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடாயோடைய வெரைட்டியில் இது அடுத்தது வந்து ஆப்பசட்டி ஆப்பக்கல். இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. இதை வந்து மினி கடாயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து லிட்டு கம்பல்சரி வந்துடும். லிட் எடுதுங்க. இந்த ஆப்பக்கல் மட்டும் லிட்டோடு கொடுப்போம். ஏன்னா ஆப்பம் சுடுற போது லிட்டு கட்டாயமாக மூடி வச்சு சுடணும். அது ஒன் சைடு தான் வேக வைப்போம். அதனால் வந்து கம்பல்சரி லிட்டு வேணுங்கிறனால இதுக்கு கரெக்டான சைஸில் லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் லைட் ஹேண்டிலோடு தான் பண்ணியிருப்போம். இது எங்களுடைய பேக் லைட் ஹேண்டில். இது பாருங்கள், இது மினி கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து இந்த மாதிரி லெக் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து சுட்டு முடிச்சு எடுத்து வச்சு டக்குன்னு நிற்கணும் இல்லையா, வச்சிங்கன்னா இல்லைன்னா உருண்டே இருக்கும். இப்படி உருண்டே இருக்கும். அதனால் வந்து லெக்கு கொடுத்துருக்கோம். அழகான லெக்கு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது CNC ஃபினிஷ்டுங்க. அப்படியே அருமையாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஆப்பம் எடுத்தீங்கன்னா அந்த கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னா ஸ்வங்கின்னு வலிக்கிட்டு போய் ஆப்பம் வரும். எங்களுடைய ஆப்பம் சுட்டுற வீடியோலாம் போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அருமையாக வரும். என் பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு என் பொண்ணே சுடுவா. ஸோ யார் வேணால் இதில் வந்து இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது அருமையான ஹேண்ட். இது வந்து பேக்லைட் ஹேண்டோட தான் இருக்கும். இது ஒரு சைஸு. ஸோ அப்போ வந்து கடாய் இதில் வந்து ஆப்பசட்டி ஒன்று இருக்குது, 10 இன்ச்சு கடாய் இருக்குது. இது ஸ்லீக் மாடலு. 12 இன்ச் வந்து டீப் கடாய் இருக்குது. அப்புறம் அதுலேயே சிறுசு இது என்ன தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவோம். தட்கா ஃபேன் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து தட்கா ஃபேனுக்காகவே வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எங்களுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குது கொடுங்கன்னு கேட்டவங்க இருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்னா இது கேஸ்ட் அயனில் ஊற்றிருப்போம். இது ஃபுல்லாக உள்ள வந்து CNC மெஷின்டு. நீங்கள் யூஸ் பண்ண அப்படியே சைனிங்காக ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா MSல்
ஒரு ஹேண்டில் லேசர் கட்டிங் பண்ணி அழகாக பெண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பேக்லைட் ஹேண்டில். இது எதுக்குன்னா சூடு வராமல் இருக்கிறதுக்கு. இப்படி எடுத்து நீங்கள் இப்படி ஊற்றிக்கலாம். இவ்வளோ லென்த்து வந்து இப்படி தொங்கிட்டு போயிருமே நினைக்காதீங்க. அடுப்பில் ஒரு பர்னரில் வச்சு இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா அழகாக நின்றுக்கும். அந்த அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த பர்னரில் வச்சு இப்படி கிராஸாக வச்சுன்னு நின்றுக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 கிலோ வெயிட்டு, டோட்டல் வெயிட்டு 1 கிலோ. ஸோ இது அழகான தட்கா ஃபேனு. இது நீ வேணுங்கிற வாங்கிக்கலாம். ஸோ அப்போ இந்த கடாயெல்லாம் வந்து இவ்வளோ வெயிட்டில் பண்ணியிருக்கு, இவ்வளோ வெரைட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இது நார்மலாக நீ இது வரைக்கும் இன்னும் தோசைக்கல், கடாயி, ஃப்ரை பண்ணலாம் பார்த்தீங்க. இது நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது வந்து எட்ஜ் ரைஸ்டு பேன். கர்நாடகா சைடு வந்து நீர்தோசைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்து நீர்தோசைக்கல் வந்து க்ளீனாக எப்படி இருக்கும், ரஃப் ஃபினிஷில் அப்படியே ஃபினிஷிங் இல்லாமல் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பாருங்கள் அப்படியே இருக்குன்னு, அப்படியே சிஎன்சி ஃபினிஷ்டுங்க, அழகாக இருக்கும். உள்ள அழகாக சிஎன்சி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். பின்னாடி பாருங்கள் இந்த 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 ஷேப்பெல்லாம் பாருங்கள், ரேடியஸ் ரவுண்டு நீங்கள் பார்க்குறக்கே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே டடா அப்படின்னு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லெவலில் பண்ணியிருக்கீங்களேன்னு நிறைய பேர் சொன்னவங்க இருக்காங்க. அது எங்கிட்ட அந்த 7 ப்ராடக்ட் பண்ணும்போது வந்து தோசைக்கல், பணியாரக்கல்லாம் வாங்கிட்டு போன கஸ்டமர் வந்து திரும்ப புது ஐட்டம் வந்தோன்னே வந்தவங்க நேரில் வந்துட்டு 2 ப்ராடக்ட் வாங்க வந்தாங்க. வந்துட்டு திருப்பி இந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னே கொடுங்க, இதுன்னு கொடுங்க, நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. பின்னாடியெல்லாம் வந்து கழுவுறக்கு இதுக்கெல்லாம் வந்து கஷ்டமே இருக்காது, வெரி சிம்பிளாக கழுவலாம் மாட்டுறக்குன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சில காருக்கு பார்த்தீங்கன்னா கழுவுறக்கே கஷ்டமாக இருக்குது. உள்ளே குழி குழியாக டிசைன் பார்த்தீங்கன்னா கழுவவே முடியாது. இது வந்து எப்படின்னா ஒரு சில காருக்கு பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இருக்கும், தண்ணி ஊற்றி ஒரே பக்கெட்டில் நீ காரை கழுவி முடிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த குக்வேர் வந்து அந்த அம்மா சொன்னது ஈஸியாக கழுவலாம் சார், பார்க்குறக்கே அழகாக இருக்குன்னு கூட உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. இதை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த திக்னஸ், இதோடைய திக்னஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கோம்னா 8லேருந்து 9 mm வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீ நீர் தோசையும் சுடலாமா, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணலாமா, ஆம்லெட் போடலாம், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம், ரவா தோசையும் கூட சுடலாம். தெரியலைங்க, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறோம். அதெல்லாமே பண்ணலாம். மல்டி பர்பஸ் எல்லாமே ஃபினிஷ்டு, சிஎன்சி ஃபினிஷ்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? ஃபினிஷிங் எப்படி இருக்கும், முன்னாடியெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த ரேடியஸே எனக்கு இந்த ரேடியஸ் இந்த டிசைன்லேயே வந்து நாங்கள் பண்ணிக்கிற டிசைன் ப்ராடக்ட்டில் இது ஒன்று தான் எங்களுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஒரே அட்டம்ப்டில் வந்து ஓகே ஆனது தான். மற்ற ப்ராடக்ட்டில் 2 டைம் பேட்டர்ன் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களோட இது கட் பண்ணலைங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி காமிக்கிறோம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட்னால் கட் பண்ணுறக்கே மனசு இல்லை. அதனால் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் தோசைகளெல்லாம் பார்த்தீங்களா அதே மாதிரி இது நல்லா ஹெவியாக இருக்கும். இதில் மல்டி பர்பஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இது சீசன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ஒயிட்டாக காமிச்சிங்க, அது என்ன மெட்டீரியல் கேட்டுறாதீங்க. கேஸ்டைனே தான். நம்மளை வந்து கிரேடு கேஸ்டைன் பண்ணுறதுனால மெஷின் பண்ணுறது இப்படி தான் வரும். போரோசிட்டியே இருக்காது, நல்ல டென்சிட்டியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து கலரே இப்படி தெரியுது, கேஸ்டைன் தான், கிரேடு கேஸ்டைன் பாருங்கள். இது சீசன் பண்ண கடைசியில் இப்படி இருக்கும். எங்களுக்கு இந்த சீசன் பண்ண ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வாங்கின கஸ்டமருக்கு தெரியும், லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நாங்கள் சீசன் பண்ண கடைசியில் அது பேர்ன் அவுட் ஆகி கார்பனைசேஷன் ஆகி ஒரு மாதிரி ரஃப் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுத்த கடைசியில் க்ளீன் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி வர்றபோது லைட்டாக ஆயிலோடு தான் இருக்குது. நீங்கள் வாங்கி 1 மாதம் யூஸே பண்ணல, நாளைக்கு எடுத்து பார்க்குறப்போ துருப்பேறின்னு சொல்லக்கூடாது இல்லையா? இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் 2 மாதம் 3 மாதம் தான் துருப்பேறாது. ஸோ இதை வந்து லேசாக நீங்கள் சோப் போட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து ஆயில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இன்னொரு ஃபேன்சி ஐட்டம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஊத்தாப்பம். பேன் கேக் பண்ணுறது தான் இது, பேன் கேக்கும் பண்ணலாம். நீங்கள் இந்த மல்டிபிள் ஊத்தாப்பும் பாருங்கள், பின்னாடி இண்டக்ஷன் பேஸ்க்காக பண்ணியிருக்கோம். இதுவுமே வெயிட் எவ்வளோங்கிறீங்க, 4 kgங்க பாருங்கள். 3.9 4 kg 3.9 இந்த ரேஞ்சில் இருக்கும். இது எப்படி எங்களதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் பாருங்கள், இந்த 3 இடம் வந்து டேப்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி டேப்பர். அதாவது நீங்கள் சின்ன ஊத்தாப்பு ஊற்றுறீங்கன்னா கரண்டியை உள்ளோட்டு எடுக்கிற மாதிரி பண்ணியிருப்போம் பாருங்கள். இது மாதிரி 3 டேப்பர் கொடுத்துருப்போம். இது மாதிரி எதுலேயுமே இருக்காது. இந்த 2 சிறுசு வந்து வெயிட்டை கம்மி பண்ணலாம், தேவையில்லாத வெயிட்டு கம்மி பண்ணலாமே பண்ணணும். பட் வாங்கினீங்க இங்கேயும் வந்து குட்டியாக தோசை ஊற்றி நாங்கள் குழந்தைக்கு கேட்குதுன்னு சொல்லி அதுலேயும் பண்ணுறாங்க. அது அவங்க சௌகரியம் பண்ணி தராங்க. எங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா, மார்க்கில் நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் இது மாதிரி குழியாக இருக்கும், எங்கே விட்டு எடுக்கிறனே தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் வெந்த கடைசியில் எப்படி திருப்புவீங்க, அதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். பட் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா, நல்லா 1 இன்ச்சுக்கு மேலே சைஸ் கேப் விட்டு 3க்குமே வந்து நீங்கள் இப்படி வச்சு சுடுறீங்க அப்படின்னா
இப்படி திருப்பி போட்டுக்கலாம், இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம், இதை வந்து ஸ்ட்ரைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது அழகான ஐட்டம், நிறைய பேர் வாங்குறாங்க, பார்க்குறக்கே அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இண்டக்ஷன் பேஸுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு ஃபேன்சி ஐட்டம். இந்த மாதிரி நீர்தோசை கல், இது வெயிட் எவ்வளோன்னா 3.3 கிலோ, ஆவரேஜாக 100 கிராம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ஐட்டம் வந்து ஃபேன்சி ஐட்டம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டபுள் ஃபேன்சி ப்ராடக்ட். இப்போ தான் நாங்கள் நியூலாக லான்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தோம். இது வந்து கிரில் பேன் பாருங்கள். எல்லோரும் வந்து ரவுண்டாக ஸ்கொயராக பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து வேற ஒரு டிசைனில் பண்ணலாமே, பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணும்போது என் பொண்ணு என்ன சொன்னான்னா, நம்ம ஆக்டகனல் ஷேப் பண்ணலாம். என் பொண்ணு வந்து பிஎஸ்சி மேத்ஸு, அதனால் அவளுக்கு வந்து இந்த ஜியாமெட்ரிக்கலில் சைஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, டிசைன் எல்லாம், அதை வச்சுட்டு ஆக்டகனல் ஷேப் பண்ணலாம், அழகாக இருக்குன்னு சொன்னால். பட் அதுக்கு பண்ணியிருக்கு பாருங்கள், அது பாருங்கள் பேக் சைடு எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே வந்து அந்த நீர்தோசைகள் நான் எஜ் ரைஸ் பேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த டிசைனே வந்து ஃபஸ்ட்டு டிசைனே ஓகேச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கிரில் பேன். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு, எப்படி எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, பேக் சைடு வந்து க்ளீனாக மெஷின் பண்ணியிருப்பேன். நீங்கள் இண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே அழகாக கழுவுற மாதிரி ஈஸியாக கழுவிக்கலாம், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆயில் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இந்த ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணியிருக்கும்னா, மேலே வந்து லைட்டாக ஒரு 1 மில்லிமீட்டருக்கு மெஷின் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், மட்டமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? தெரியுதா? அழகாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து இது மேலே வைக்கிற போது ஒரே மட்டமாக இருக்கும். ஸோ ஒரே மட்டமாக இருக்கிற போது இங்கேயும் மெஷின் பண்ணியிருக்க, 2 வந்து ஈவனாக இருக்கும். ஒரு பக்கம் கனமாக ஒரு பக்கம் கம்மியாலாம் இருக்காது, ஈவனாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிஎன்சியில் மெஷின் பண்ணுறதுனால நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே அழகாக இருக்கும், ஒரே மாதிரி மெஷின் பண்ணலாம். நீங்கள் சாதா லேத்தில் வந்து கிடையாது இல்லைங்க, இது சிஎன்சியில் மெஷின் பண்ணுற போது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இது வந்து கிரில் பேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வர எண்ணெய் வடிக்கிறதுக்கும் 2 பக்கம் அந்த இது கொடுத்துருப்போம், காது மாதிரி 2 கொடுத்துருப்போம் பாருங்கள். இதுலேயே வந்து இன்னொன்று என்னென்னா, ப்ளைனாக ஒன்று பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து நீர்தோசை ஊற்றிக்கலாம், ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணுறக்கும், நீங்கள் ஃபிஷ்ஷு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி பேக் சைடில் மெஷின் சிஎன்சி ஃபினிஷ்டு. இது நம்ம இதுக்காக இண்டக்ஷன் இதுக்காக இருக்கும். இது ப்ளைனு ரிப்டு, 2 வெயிட் வந்து மோரார்லஸ் ஈக்குவல் தான். 3,900 இது வெயிட் பாருங்கள், 3,900. இதுவே வந்து இந்த குக் பண்ணுற ஏரியா கன எவ்வளோ இருக்குங்கிறீங்க, 8 to 9 mm இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து ஃபிஷ்ஷுமே வந்து அவ்வளோ மனமாக வரும். இது பாருங்கள், அது மெஷின் பண்ண முடியாதுமா, அது வந்து ஆக்டகனல் ஷேப்புங்கிறனால. இது வந்து ஆக்டகனல் ஷேப்புங்கிற போது ரவுண்டு ஷேப் இருந்தால் தான் மெஷின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் வந்து ரப் காஸ்டிங் ஃபினிஷிங்கில் இருக்கும், அதுவே நல்லா ஸ்மூத் பண்ணியிருப்போம். ஸோ இது போதும். இப்போ இது ஏன் வந்து நீங்கள் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுற போதோ அல்லது வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணுற போது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்து திருப்புற கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஈஸியாக ஏர் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து ஈஸியாக திருப்பலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு வந்து இந்த ரஃப் ஃபினிஷிங் நல்லதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒன்று. இதுவுமே எவ்வளோ வெயிட் பாருங்கள், 4 கிலோ. இது 2மே மோராலஸ் 4 கிலோ இருக்கும். இது ஒரு ஃபேன்சியான ஐட்டங்க, சூப்பராக இருக்கும், மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாவே வெயிட்டு கிரேடு எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கை பூரா லைட்டாக ஆயில் ஒட்டுற மாதிரி இருக்குது, ஏன்னா அதை சீசன் பண்ணி ஆயில் போட்டு வச்சுருப்போம். ஸோ இதை நீங்கள் வாங்கி சும்மா சோப் போட்டு லேசாக கழுவிட்டிங்கன்னா இந்த ஆயில் போயிடும். அப்புறம் ஏஸ் யூஸ்வல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபேன்சி ஐட்டம். இது வரைக்கும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சொன்ன மாதிரி தட்கா ஃபேனு, கடாய் ஐட்டங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம் வந்து எஜ் ரைஸ்டு பேனு ப்ளஸ் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்டகன் ஷேப் இதெல்லாம் கிரில் பேனெலாம் பார்த்துருப்பீங்க. இனி இன்னும் நம்ம இதில் வந்து இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது, பணியாரக்கல், அதுக்கு தனி வீடியோ ஒன்று போடுறோம். இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து 2 வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஐட்டமாக 2 ஐட்டமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டைரெக்டாக வந்து எங்கள் elbowcookware.com வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுலேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. காம்போ ஆஃபர் வந்து ஆடி ஆஃபரும் ப்ளஸ் ஆகஸ்ட்டு 15 சுதந்திர தினத்துக்காகவும் வந்து சொல்லி ஆஃபர் போட்டோம். ஆக்சுவலாக வந்து 20ஆம் தேதியே க்ளோஸ் பண்ண வேண்டியது, நிறைய பேர் வந்து திருப்பி வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த மாதம் கடைசி வரைக்கும் 30ஆம் தேதி வரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து வாங்க நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா எம்ஆர்பியிலேருந்து 25% கேஷ் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறோம். 2 ஐட்டம் வாங்குற போது 2ல் ஏதோ ஒரு ஐட்டத்துக்கு வந்து இப்போ நீ கடாய் அப்படின்னா எஸ்எஸ் லிட்டு ஃப்ரீயாக கொடுப்போம், தோசைக்கல்னா கரண்டி கொடுப்போம். இதே வந்து லிட்டோட வாங்குகிற
லிட்டு போட்டு வாங்குகிற தோசைக்கல் இருந்ததுன்னா தோசைக்கல்லுக்கு லிட்டு ஃப்ரீ கொடுப்போம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஐட்டம் ஃப்ரீ கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு டோட்டலாக ஷிப்பிங் வந்து எப்போ நீங்கள் ஆஃபர் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீ தான். ஸோ எல்லோரும் வந்து எங்கள் ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேர் வாங்கினவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மட்டும் வாங்கினா பத்தாது, நீங்கள் வாங்குறவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ப்ராடக்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ உங்கள் சகோதரிகளுக்கும் கூட நீங்கள் ரெஃபர் கொடுக்கலாம், உங்கள் ரிலேஷன் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சொன்னீங்கன்னா அவங்களும் வாங்கி பயனடையணும், எங்கள் கம்பெனியும் டெவலப் ஆகணும். மேலும் மேலும் வந்து நாங்கள் வந்து புது புது ப்ராடக்ட்கள்லாம் இன்னும் கேஸ்ட் அயர்ன்லேயே வந்து இன்னும் ஸ்பெஷல் ப்ராடக்ட்கள்லாம் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி நாங்கள் வெளியிடலான்ட்டு இருக்கோம். இப்போ கொடுக்குற ஆதரவு வந்து எப்பவுமே நீங்கள் கொடுப்பின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தரத்துக்கு எப்பவுமே வந்து இந்திய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு ஆணித்தரமாக இருக்கிறதுனால இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராடக்ட்லாம் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.